விஜய் மாதிரியான ஒரு நபர் வரும்பொழுது இன்னொரு அரசியல் தலைவர் கொடுக்குற மாதிரி அப்படி ரொம்ப ஈஸியா எல்லா அனுமதியும் கொடுத்துட முடியும். ஏன்னா கூட்டம் பெருசா இருக்கு. நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது யாருக்கு பொறுப்பாக முடியும்? அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பாக முடியும் போது கவனமா இருப்பாங்க. ஒண்ணு பவர் கட் இஷ்யூ பத்தி பேசுறாரு, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறான், கம்பங்கள் மேல ஏறி நிக்கிறான். பவர் கட் முன்னாடி பண்றதுதான் ஆக்சுவலி கரெக்ட். நான் 2வது அரியலூர் போறதுக்கு முன்னாடி அங்க பவர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, வர்றதுக்கு முன்னாடி ஏறி நிக்கிறானே பாக்குறதுக்கு. ஸோ முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சாதான் நீங்க வந்து வரும்போது இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதம் நடக்காம இருக்கும். அதனாலதான் வந்து திமுகவை வந்து கிட்டத்தட்ட ஈழ எதிரின்னு சொல்லி சித்தரிச்சு நம்ம இன்று வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இங்க ஒரு 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 குறிப்பிட்ட இல்ல ஒரு மக்கள் தொகை இருக்கிறதுக்கு காரணமே ஈழம் பத்தின ஒரு விஷயம். கடந்த காலத்துல திமுக எவ்வளவு செஞ்சாங்க ஈழம்க்கு அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு கடைசி காலகட்டங்கள் நிகழ்ந்த நிகழ்வு எல்லாம் வச்சு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈழம் மக்களோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களுக்கு கூடிய உறவு. அப்போ கட்சியில ஒருத்தர் அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறத அங்கே அந்த கட்சி எம்எல்ஏக்கள் வந்து முடிவு பண்ணுது. துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறத அவங்க துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அவங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒருத்தர் கூட வந்து எதிராக பேசல. திமுக அவ்வளவு சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? இந்த குடும்ப அரசியல், இந்த ஊழல்லாம் ஆதாரத்தோட பேசுங்க. இது வல்ல விஜய் பேச வேண்டியது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசினா அதை பேசாதீங்க. விஜய் அவர்கள் இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்றாரு தெரியுமா? மீனவர் அதை இன்னும் டீட்டெயிலா பேசுங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது அந்த சுற்றுப்பயணம் வந்து நேற்று நாகப்பட்டினம், திருவாரூர்ல வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த சுற்றுப்பயணத்தை? ஏன்னா விஜய் சார் வந்து இதுல நிறைய பேசியிருந்தாரு. முதல்ல கேட்க வேண்டியது வந்து என்ன சார் டைரக்டா மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வந்து அந்த மிரட்டல் வந்து திமுக சார்பா கொடுக்கப்பட்டதா? அவரு எதை மிரட்டல்னு சொல்றாருன்னு எனக்கு கரெக்டா புரியல. ஓகே, காவல்துறை கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு, மற்றபடி இந்த பவர் கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவன் என்ன மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்றாரு. இதெல்லாம் மிரட்டல்ல வராது ஆக்சுவலி. இன்னொன்று மிரட்டல்லாம் மாட்டாங்க. மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? காவல்துறை கொடுக்கக்கூடிய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல நம்ம 2 விதமா பார்க்கணும். ஓகே, ஒண்ணு இயல்பாகவே ஒரு அரசு நடந்துட்டு இருக்கும்போது புதுசா வரக்கூடிய ஒரு கட்சி இது மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது அப்படி முழுமையா கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? அதுல இயல்பாகவே ஒரு பாரபட்சம் இருக்குங்கிறது யதார்த்தம். அத நான் மறுக்கல. அட் த சேம் டைம் விஜய் மாதிரியான ஒரு நபர் வரும்பொழுது இன்னொரு அரசியல் தலைவர் கொடுக்குற மாதிரி அப்படி ரொம்ப ஈஸியா எல்லா அனுமதியும் கொடுத்துட முடியும். ஏன்னா கூட்டம் பெருசா இருக்கு. நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது யாருக்கு பொறுப்பாக முடியும்? அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பாக முடியும் போது கவனமா இருப்பாங்க. ஒண்ணு பவர் கட் இஷ்யூ பத்தி பேசுறாரு, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறான், கம்பங்கள் மேல ஏறி நிக்கிறான். பவர் கட் முன்னாடி பண்றதுதான் ஆக்சுவலி கரெக்ட். நான் 2வது அரியலூர் போறதுக்கு முன்னாடி அங்க பவர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, வர்றதுக்கு முன்னாடி ஏறி நிக்கிறானே பாக்குறதுக்கு. ஸோ முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சாதான் நீங்க வந்து வரும்போது இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதம் நடக்காம இருக்கும். சின்ன சின்ன தள்ளுமுள்ளுங்கிறது கூட வேற. ஏதாவது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதுக்காக எடுத்த ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்கணும். ஓகே, இன்னொன்னு வந்து இந்த ஸ்பீக்கரை கட் பண்றதெல்லாம் சொல்றாரு. அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களோட நீங்க ஸ்பீக்கரை கட் பண்றது திமுகவுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க. அங்க வந்திருக்க எல்லாருமே வந்து விஜயோட தொண்டர்கள். அவங்க ஏன் அதை வந்து கட் பண்ணணும்? அதை யாரும் கட் பண்ண முடியாது. டெக்னிக்கல் இஷ்யூ அவ்வளவுதான். ஓகே, நம்ம போறோம் ஒரு இடத்துக்கு, அங்க ஒரு ஈவென்ட் ஒன்று அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அங்க ஒரு மைக்குக்கும் ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் ஒரு இஷ்யூனா இது ஆளுங்கட்சியா வந்து இது பண்ண முடியும்? அது டெக்னிக்கல் இஷ்யூவை நீங்க சரி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு தான். நம்ம விஜய்க்கு வந்து அவரோட பிளஸ் எவ்வளவு விஷயம் பேசுறோம். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிட்டு இருக்க முடியாதுங்கிற யதார்த்தத்தை பேசணும்ல. பவர் கட் வந்து பண்றாங்கன்னா எஸ் பண்றாங்கிறத ஒத்துக்கிறோம். அதுக்கு இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்றோம். இதுல என்ன எப்படி இதுல நம்ம யாரை பொறுப்பாக்க முடியும் சொல்லுங்க? நீங்க கொண்டு வந்த வண்டி, உங்க ஸ்பீக்கர், உங்க மைக்கு, இதுக்கு நடுவில் என்ன பண்ண முடியும்? திமுக என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு விஷயத்துல ஆட் பண்ணிருக்கவே கூடாது. சோ இதெல்லாம் சொல்லிட்டு மிரட்டி பாக்குறீங்களான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் மிரட்டல்ல வராது. காவல்துறை கொடுக்கக்கூடிய அழுத்தங்களும் பாரபட்சத்திலுமே 2மே இருக்கு. 50% அவங்க பாரபட்சம் கொடுப்பாங்க, அதை ஒத்துக்கிறேன். இன்னொரு 50% விஜய்ங்கிறதுனால சில பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கொடுக்க வேண்டியது இருக்கு. நார்மலா விஜய் வண்டிக்குள்ள உட்கார்ந்து வர சொல்றாங்க, எந்திரிச்சு நிக்க வேணாம்னு சொல்றாரு. யூஸ்வலாவே அவ்வளவு கூட்டம் இருக்கு. இவர் எந்திரிச்சுனா நீ எவ்வளவு கூட்டம் கூடன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படியும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் அது ஒரு பாரபட்சமாவும் பார்க்கலாம். 2 சேர்த்து தான்.
அதான் ப்ரோ, இப்போ அவரே தெளிவா வந்து சொல்றாரு. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் யாராவது வந்திருந்தா இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ணுவீங்களா, ஒயரை போடுவீங்களா, ஏன் மோடி வந்திருந்தா இதை பண்ணுவீங்களா, இல்ல அமித்ஷா வந்திருந்தா இதெல்லாம் பண்ணுவீங்களா, அங்கெல்லாம் பண்ண அவங்க பேஸ்மெண்ட்டே வந்து அதிரும், நீங்களே இந்த மறைமுக உறவுக்காரர்கள் தானே அப்படின்னும் சொல்றாரு. அவங்க வந்தா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து எத்தனை பேர் வர போறான் இருக்குல்ல, ஆனா பண்ண வேண்டியதில்லை. ஒண்ணு இன்னொன்னு இருக்கும். நீங்க வந்து புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அரசியல் உள்ள வரும்போது இதெல்லாம் தாண்டி தான் கட்சி நடத்தணும். அப்படி உங்களுக்கு ரத்தின கம்பள வரவேற்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிற யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சி செஞ்சாலும் சரி, நாளைக்கு அதிமுக ஆட்சி செஞ்சாலும் சரி, அன்னைக்கு இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் இருக்கதான் செய்யும். ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாம எப்படி நீங்க கட்சி நடத்த முடியும்? ஏன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் பத்தி நம்ம கேள்விப்படுறோம். திமுக ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து காங்கிரஸ் நடத்த விட்டுடுச்சா? இல்ல, எல்லாரும் அதை தாண்டி தானே வராங்கும் போது இது ஒரு பக்கம் சமூக அழுத்தம் இருக்கும், அரசு தரப்புல இருந்து அழுத்தம் இருக்கும், அதிகார தரப்புல இருந்து அழுத்தம் இருக்கும், இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா 100% அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கிறதையும் சொல்ல வேணான்றேன். யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற. அதுதான் அப்படிதான் அந்த ஏரியாவை நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து இந்த நாகப்பட்டினம் இந்த சுற்றுப்பயணம் போறாருன்னு சொன்னோன்னே எதிர்பார்க்கப்பட்டது வந்து விஜய் வந்து மீனவ பிரச்சனை பத்தி பேசுவாருன்ட்டு. இப்போ இந்த மதுரை மாநாட்டிலேயே வந்து விஜய் வந்து பேசியிருந்தாரு. இந்த மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த கச்சத்தீவை மீட்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க, விஜய் வந்து இந்த மீனவர் பிரச்சனை பத்தி பேசலாம். அதுக்கு அவரே வந்து அந்த பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு. ஏன் நான் மீனவர் பிரச்சனை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா நானே ஒரு மீனவ நண்பன் தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை வந்து பேசுறாரு. இப்போ இதன் மூலியமா சீமானுக்கு ஒரு அடி விழுந்துதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியுமா? ஈழம், அதாவது இங்க மென்டாலிட்டியா தமிழகத்துல எல்லா மக்கள் கட்சி சார்பின்றி பொதுமக்களாகவே நீங்க கட்சியும் சேர்த்து சொல்றேன். இங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு ஈழ ஆதரவுல தான் இருப்பாங்க. ஓகே, காங்கிரஸ் தரப்புல இருக்கிறவங்க பழைய விஷயங்களை வச்சு கொஞ்சம் எதிர் முகாம்ல இருப்பாங்க. மற்றபடி மக்களாவும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது 25% தான் அதிகபட்சமே உங்களுக்கு எதிர்நிலையில் இருப்பாங்க, ஈழ ஆதரவு இல்லாம இருப்பாங்க. மற்றபடி 75% வந்து நம்ம ஈழ ஆதரவோட தான், மனநிலையோட தான் இருப்போம். இது இங்க இருக்கக்கூடிய என்ன தமிழர்கள் தொப்புள் கொடி உறவு இருக்கு, அது காலங்காலமா அங்க வரக்கூடிய உணர்வு சார்ந்த அடிப்படையில் உள்ளது. அதனாலதான் வந்து திமுகவை வந்து கிட்டத்தட்ட ஈழ எதிரின்னு சொல்லி சித்தரிச்சு நம்ம இன்று வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இங்க ஒரு 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 குறிப்பிட்ட இல்ல ஒரு ஒரு மக்கள் தொகை இருக்கிறதுக்கு காரணமே ஈழம் பத்தின ஒரு விஷயம் இருக்கு. கடந்த காலத்துல திமுக எவ்வளவு செஞ்சாங்க ஈழமுக்கு அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு கடைசி காலகட்டங்கள் நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈழம் மக்களோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு. பட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு வரும்போது இங்க ஈழ அரசியல பேச வேண்டியது இல்லைன்னு சொன்னா கூட ஈழ மக்களை பொறுத்தவரை, ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை உங்களோட ஸ்டாண்ட் என்னங்கிறத நீங்க சொல்லணும். முக்கியமான இஷ்யூஸ்க்கெல்லாம் அல்லது முக்கியமான ஏரியாவுக்கெல்லாம் உங்களோட ஸ்டாண்ட் என்னங்கிறது, பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்னங்கிறது ஒரு கேள்வி வரும். இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றீங்களா, வேணான்னு சொல்றீங்களா? நீட் வேணும்னு சொல்றீங்களா, வேணான்னு சொல்றீங்களா? மும்மொழி கொள்கையில உங்களோட நிலைப்பாடு என்ன? மாநில சுயாட்சியில உங்க நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி முக்கியமான நம்மளுடைய நிலம் சார்ந்த அரசியல் இருக்குல்ல, அதுல நம்மளோட ஸ்டாண்ட் நம்ம எந்த பக்கம் நிக்கிறோங்கிறத வெளிப்படையா சொல்லணும். ஸோ அதை இதுல சொல்லியிருக்காரு. ஈழ ஆதரவு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார் அப்படிங்கிறது அவரோட சைட்ல இருந்து அது ரொம்ப கரெக்ட். என்னன்னா இதை எல்லா திமுக அதிமுக எல்லாருமே ஈழ ஆதரவு நிலைப்பாடுல தான் இருந்திருக்கிறாங்க பெரும்பாலும். 1-2 நிகழ்வு தான் நீங்க எதிர் நிலைப்பாடுல இருந்தாங்கன்னு சொல்லிட முடியும். ஆனா அதை வைத்து அரசியல் செய்தவர், அதை முழுக்க அதை வைத்து மட்டுமே தமிழகத்துல வேற அரசியல் செய்ய வேண்டியிருக்கு, தமிழ்நாட்டுக்காக தான் ஒரு அரசியல் செய்ய வேண்டியது இருக்கு. அதுல அது ஒரு உணர்வு சார்ந்த அரசியல், ஈழ அரசியல் பொறுத்த வரைக்கும், ஈழ தமிழ் மக்களுக்கான அரசியல் பொறுத்த வரைக்கும். ஆனா அதை வைத்து மட்டுமே அரசியல் செய்தவர், முழுக்க அதை சார்ந்த அரசியல் செய்தவர் வந்து சீமான். பட் விஜய் மாதிரி ஆட்கள் வந்து இன்னைக்கு அதை பேசும்பொழுது கண்டிப்பா அது சீமானை டிஸ்டர்ப் பண்ணும். இதற்கு இப்ப நீங்களும் நானும் உட்காந்துட்டு அவ்வளவுதான், ஐயோ என்ன சீமானோட மொத்த விஷயத்தையும் அவரோட ஏரியாவாச்சு அது, அதை விஜய் எடுத்துட்டாருன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஈழ அரசியலுக்கு இங்க எந்த லிமிட்ல பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு, அந்த நிலைப்பாடு தான் இங்க முக்கியம். ஓகேவா? ஆனா அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு என்ன ஆகும்? நமக்கு உணர்வு இருக்கு, ஆனா அதை வைத்து நமக்கு பிழைப்பு இல்லை, அதை வைத்து நமக்கு அரசியல் இல்லை, அதை வைத்து நமக்கு தொழில் இல்லை. அது மாதிரி சீமான் அவர்களுக்கு அதை வைத்து தான் அரசியலே இருக்கு. அப்ப அவருக்கு இது டிஸ்டர்ப் ஆகுங்கிறது தான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது விஜய் பேசினதுல. சீமானுக்கு அதுதானே பேசு. அப்ப அதை ஆல்ரெடி சீமான் விஜய் மேல பயங்கரமான எரிச்சல்லையும் கோவத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிறாரு. இதையும் வந்து டச் பண்ணாருன்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆயிடுவார். அநேகமா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற முன்னாடி மேபி பிரஸ் மீட் ஏதாவது கொடுக்கலாம், சான்சஸ் இருக்கு. நான் ரெகுலரா பிரஸ் மீட் கொடுக்குறவரு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா அதை பத்தி பேசுவார். ஏன்னா கண்டிப்பா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க. பயங்கர ஜாலியான கோவமான ஒரு பிரஸ் மீட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சீமான் கிட்ட.
இப்போ மீனவர்களோட இந்த பிரச்சனையை சரி செய்யறது தான் எங்களுடைய முதல் அஜெண்டான்னு வந்து சொல்றாரு. இப்போ எத்தனையோ ஒரு 50 ஆண்டுகளா இருக்கட்டும் அந்த மீனவர் பிரச்சனை வந்து இன்னும் நம்மளால சரி செய்ய முடியல. இப்ப இவர் வரும்போது அதை சரி செய்யும்னு சொல்றாருல்ல, அது முதல்ல சாத்தியம் இருக்கு. எந்த பிரச்சனையை மீனவர் பிரச்சனைகள் இப்ப மீனவர்களுக்காக இந்த இலங்கையில வந்து சுட்டுக் கொள்றாங்கல்ல, அதை கேட்குறேன். அது கிட்டத்தட்ட நாட்டுக்கான பிரச்சனை மாதிரி இருக்காது இல்லையா? அதை ஒரு ஒரு அதுல அதை குறித்த தீவிரமான செயல்பாடுகள் நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறாரு, என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்குறாரு, அது மத்திய அரசுக்கும் சரி, இங்க ஆட்சியில இருந்தா இவருக்கும் சரி இவரும் சரி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்கிறத பொறுத்து தான் அதுக்கான தீர்வு அமையும். ஓகே, ஒரே நாள்ல வரப்போற தீர்வு கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். அது எந்த ஒரு பெரிய இஷ்யூக்கு நீங்க ஒரு நாள்ல தீர்வு கொண்டு வர முடியுமானா சீமானால மட்டும் தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். மற்றபடி எல்லாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா இது நீண்ட காலமா இருக்கக்கூடிய விஷயம். இவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறதுனால அது நிப்பாட்ட போறது இல்ல. எக்ஸாக்டா அங்க என்ன பிரச்சனை நடக்குது, எல்லை தாண்டி போறோம் அதனால சுடுறோன்றாங்க, எல்லை தாண்டி போறோம் அதனால அங்க பிடிச்சி வைக்கிறோம்ன்றாங்க, அதனால படகுகளை சேதப்படுத்துறோம்லாம் அவங்களோட தரப்பு. ஸோ நம்ம தரப்பு வந்து நாங்கள் எல்லை தாண்டி எல்லாம் போகலங்கிறது ஒன்று. இன்னொன்று கடல்ல கரெக்டா எங்க நான் எல்லையை வைக்கிறது, அங்க லைன் ஒன்றும் போடலையேங்கிறது மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை எப்படி சரி பண்ணுங்கிறது சொல்யூஷனை சொல்லணும். சரி பண்றதுங்கிறது நல்ல நோக்கம் தான். பட் அது இமிடியேட்டா நடக்குமாங்கிறது தெரியல ஒண்ணு. இன்னொன்று, மீனவர் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை மட்டும் இல்ல. இலங்கை கடற்படையால் நம்முடைய தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இல்ல பிரச்சனை. கச்சத்தீவு மட்டும் இல்ல மீனவர்களுக்கான பிரச்சனை. மீனவர்களுக்கு ஒவ்வொரு நிலம் சார்ந்து அவங்க தொழில் செய்யக்கூடிய ஊர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆழ்கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய விசைப்படகுகள் இருக்குல்ல, அது சென்னையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு. மேஜரா இவங்கெல்லாம் ஆழ்கடல்ல போறாங்க. உள்ள போனா மினிமம் 10 நாளைக்கு அப்புறம் வெளியே வர்றாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி 5 நாள்ல வருவாங்க, 10 நாள் 15 நாள் 1 மாசம் வரைக்கும் இருந்துட்டு வர்றாங்க. ஆழ்கடல்ல கப்பல் இடிச்சு, ஒரு கப்பல் வந்து இடிச்சுன்னு அவ்வளவுதான், போட்ல இருக்க 15 பேரும் இறந்துடக்கூடிய சூழல் தான் இருக்கு. போட்டு சேதமாயிடுது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது உடனடியாக தகவல் தெரிவிப்பதற்கு அவங்கள போய் ரெஸ்கியூ பண்றதுக்கான விஷயங்கள் இருக்குதா ஒண்ணு. இன்னொன்று, புயல் மாதிரியான சூழல்ல கடலுக்குள்ள இருப்பாங்க. அவங்க 10 நாளைக்கு முன்னாடி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புயல் எச்சரிக்கை இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அந்த தகவலை போய் சேர்ந்திருக்காது. அப்ப அவங்கள வந்து உடனடியாக கொண்டு வர்றதுக்கு மீட்கிறதுக்கு போய் சொல்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்கு. கடலை சார்ந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு முக்கியமான ஏரியா பேசுறேன். இப்போ பெரிய ஹார்பர்ல இருக்கக்கூடியவங்க கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வர்ற மீனவர்கள் இருக்காங்க. அந்த மீனை விலைக்கு வாங்கி சின்னதா வைக்கிறவங்க இருக்கிறாங்க, அதிலே கடை போடுற மீனவர்கள் இருக்காங்க. அந்த மீனை எடுத்து மார்க்கெட்ல கொண்டு போய் சேல் கொஞ்சம் பெருசா பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த மீனை எடுத்து கனவா, கடம்பா, பிரான் மாதிரியான மீனை எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு அனுப்புறவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு தொழில் அந்த மீனவ சமூக மக்கள் செய்யறாங்க. இந்த மீனை எடுத்து விற்கிறதுல மற்ற சமூக மக்களும் செய்யறாங்க. ஆனா அந்த மீனை எடுத்து டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு இருக்குல்ல, அந்த ஏரியாவை எத்தனை மீனவர்கள் செய்யறாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. ஒரு பிரச்சனை கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய வருமானம் இருக்கு இல்லையா? டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அங்க இருக்க மீன் எடுக்கக்கூடியவங்க என்ன பண்ணா திருவனந்தபுரம், கொச்சின், கேரளாக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அவங்ககிட்ட 1 கோடி ரூபாய் சரக்கு இருக்கும். அந்த காசை வாங்குறது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த காசை எடுத்து ஓடுறவங்க இருக்கிற, அந்த காசை கொடுக்காம இருக்கிறவங்க இங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு சூழலை இந்த மீனவ சமூக மக்களுக்கு நீங்க உருவாக்கி கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியான எஜுகேஷன் ஒன்று பண்ணணும், அப்படியான எக்ஸ்போர்ட் கம்பெனி தொடங்குவதற்கு மானியங்கள் கொடுக்கணும், அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கணும், அந்த பிசினஸ் லோன் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு மீனவர் இருக்கிறாரு, இப்போ குறிப்பா ஒரு மீனவர் இருக்கா, அவருடைய பையன் படிச்சுட்டு வேற துறைக்கு போறான், அவன் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான், ஃபைன். பட் அவனை அதே தொழில இன்னும் பெரிய லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டிய வேலை கடமை வந்து அரசுக்கு இருக்கு. இந்த மாதிரி மீனவர் சார்ந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணா நான் பார்க்கும்போது பரவாயில்லையா, இப்ப நான் ஒரு மேட்டர் சொல்றேன்ல, நல்ல மேட்டர் இருக்குல்ல, யாருமே பேசுறதில்ல, விஜய் பேசுறாங்கிறது இன்னும் நம்ம இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு குறிப்பு மீனவ சமூகம்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு, விவசாய சமூகம்னா ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா அட்ரஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா மீனவ மக்களுக்கு, மீனவ சமூகம் சார்ந்த மக்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி தொடங்குவதற்கான அறிவுரைகள் கொடுக்கப்படும், ட்ரைனிங் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அவங்களுக்கு லோன் கொடுப்போம், லோன்ல வந்து சப்சிடியில கொடுப்போம். இது மாதிரியான விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சமூகம் சார்ந்து அறிவிப்புகள் வரும்போது இன்னும் ஒரு எஃபெக்டிவான இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிஎம் வந்து எப்பப்பெல்லாம் அந்த வெளிநாடு அந்த டூர் போறாரோ இத்தனை கோடிகள் முதலீடு, அத்தனை கோடிகள் முதலீடு அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வெளிநாட்டுல முதலீடா இல்ல வெளிநாட்டுல இவங்க குடும்பத்தோட முதலீடா அப்படின்னு இந்த விமர்சனம் வந்து பண்றாரு. இது எப்படி பாக்க ரொம்ப மேம்போக்கான விமர்சனமா பாக்குறேன். ஓகே, இது எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க வெளிநாட்டுக்கு போறது அங்க முதலீடு பண்ண போறாங்க, இல்ல சும்மா டூர் போறாங்க.
இன்னொன்று வெளிநாட்டுல எல்லா இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லா காலகட்டத்திலும் நடக்குது. அதிமுக ஆட்சியில் நடக்குது, திமுக ஆட்சியில் நடக்குது. திமுக ஆட்சியில தான் மெஜாரிட்டி அங்கே அந்த விஷயம் இங்க நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இங்க செயல்படுத்தப்பட்டிருக்கானா அவங்கள விட அதிக அளவு மேக்சிமம் பெர்சன்டேஜ் வந்து இங்க செயல்படுத்தப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் தான் சொல்றாங்க. அதனால அப்படி இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து கொண்டு போகும்போது நீங்க இப்படி நேரடியா ஒரு மேம்போக்கான குற்றச்சாட்டு சொல்றது இருக்குல்ல, ஆதாரம் என்னங்கிற கேள்வி இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி இவர் விளையாட்டுக்கு போனா அவர் முதலீடு பண்ணாங்கன்னு நம்ம உட்காந்து பேசலாம். ஆனா ஆதாரத்தோட பேசணும்ல. ஊழல் பண்றாங்க, ஊழல் கட்சின்னு சொல்றீங்க, ஆதாரம் எந்த ஊழல் பண்ணாங்க, எதுல ஊழல் பண்ணாங்க, ப்ரூஃபோட வாங்க. சரி, ஊழலை கூட பொதுவா சொல்லிடலாம், இங்க சொல்லிடுறாங்க இங்க இருக்கு, நம்ம அதை இங்க ஊழல இல்லையா நம்ம சொல்லிட முடியும்னு வச்சுக்கோங்க. இது ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க, வெளிநாட்டுக்கு போனீங்களே, வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்துல முதலீடு பண்றதுக்கா இல்ல நீங்க உங்க முதலீடா அப்படின்னு கேட்கிறாருல, என்ன ப்ரூஃப், எங்க முதலீடு பண்ணாங்க, கம்பெனி தொடங்கினாங்களா இல்ல வேற கம்பெனில முதலீடு பண்ணாங்களா, எத்தனை கோடி முதலீடு பண்ணாங்க, இது வேணும்ல. இப்படி ஒரு ஆதாரத்தோட வந்து பேசி அதை காமிச்சிருந்தா அதோட வேல்யூ என்ன, அது பெரிய டாபிக் இன்னைக்கு. கரெக்டா? அது இல்லாம வெறுமனே வெளிநாட்டுல முதலீடு பண்ண போறீங்கன்னு கேட்டா அதுல என்ன ஆத்தென்டிகேஷன் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த ஊழல், வெளிநாட்டுல முதலீடு பண்ண போறாங்க, இதெல்லாம் மேம்போக்கா எல்லாருமே சொல்லக்கூடிய விமர்சனங்கள். அதை தாண்டி ரொம்ப சீரியஸான இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப கொள்கையை வந்து பெயரளவு வச்சுட்டு குடும்பத்தை வச்சு அரசியல் பண்ற நீங்களா இப்ப சொந்த காசுல சம்பாரிச்சு சாப்பிட்றேன்னா இந்த விஜய் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகளை வந்து முன்வைக்கிறாரு. இந்த அராஜக அரசியல் இதெல்லாம் வேண்டாம், நான் ஒன்றும் தனியால் இல்லை, என் பின்னாடி ஒரு கூட்டமே வந்து இருக்கு, ஒரு பெரிய மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரனா வந்து பேசுறேன், ஒரு இளைஞர்களோட சக்தியா வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாரு. இப்போ முன்னாடி வந்து ஸ்டாலினை மட்டும்தான் அந்த விமர்சனம் வந்து பண்ணிட்டாரு. இப்போ பர்டிகுலரா ஒவ்வொருத்தரா வந்து விஜய் வந்து அரசியல் பண்றாரு. திமுக மேல அதிகம் இந்த விமர்சனம் பண்ணப்படுறது இந்த குடும்ப அரசியல் தான். அதை விஜய் வந்து இப்ப கையில எடுத்திருக்காரு. விஜய்க்கு பின்னாடி இளைஞர் கூட்டம் இருக்கு, மக்கள் கூட்டம் இருக்கு, பெண்கள் சக்தி, மாபெரும் பெண்கள் சக்தியோட வரேன், இதெல்லாம் உண்மைதான். அதுல எல்லாம் ஒண்ணு நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பேசியிருக்கிறோம். அவருக்கு நம்ம நினைக்கிறதோட கணிசமான ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த குடும்ப அரசியல் இது எல்லாமே கிட்டத்தட்ட என்னவோ அது ஒரு இந்த குடும்ப அரசியல் பேசுறது, ஊழல் பேசுறது, வெளிநாட்டு முதலீடு படம் பேசுறது, இதெல்லாம் சங்கர் பட பாலிடிக்ஸ். ஆக்சுவலி யதார்த்தத்துக்கு வெளியே நின்று ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க குடும்ப அரசியல் இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க. பிஜேபி இவ்வளவு பேசக்கூடிய பிஜேபி, குடும்ப அரசியல் காங்கிரஸ் தொடர்ந்து பேசக்கூடிய பிஜேபி, இங்க தமிழ்நாட்டுல வந்து அமித்ஷா வந்து குடும்ப அரசியல் பண்ணக்கூடியது காங்கிரஸையும் திமுகவும் சேர்த்து சொல்லிட்டு போற பிஜேபியில அமித்ஷாவோட பையன் எங்க இருக்கிறாரு, எப்படி நிகழ்ந்தது அவருக்கு அந்த அவ்வளவு பெரிய விஷயம்? எல்லா கட்சியிலும் எல்லா எம்பியோட பையனும் இருக்கிறான். நீங்க ஒட்டுமொத்தமா லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய பெரிய பொசிஷன்ல இருக்கவரோட வாரிசுகளை எந்த கட்சியில அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் இருக்கிறாங்க. அப்ப அதை சொல்லுவதற்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்க அந்த பெரிய பொறுப்பை மட்டும் சொல்றாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சருங்கிறது மெஜாரிட்டியில. இப்ப காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா பிரதமரா வந்தா அவங்க தான். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறதுனால அப்படி ஒரு விமர்சனமா வருது. அப்ப அது மட்டும் தான் வாரிசா? ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், அவருடைய பையனும் அதே வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு, அது வாரிசு, அது குடும்ப அரசியல வராதா? இப்ப சீமான் குடும்ப அரசியல் எடுத்து பேசுறாரு, அவருடைய மச்சானுக்கு சீட்டு கொடுக்குறாரு, அவருடைய மனைவி இப்ப கட்சி பொறுப்பு இருக்காங்க, அதெல்லாம் குடும்ப அரசியல வராதா? முதலமைச்சரானா மட்டும்தான் குடும்ப அரசியல வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே நம்ம கவனமா பார்க்கணும். சோ என்ன கேட்டா நீங்க குடும்ப அரசியல் பண்ணுங்க, உங்க பையன் வரட்டும், பேரன் வரட்டும், எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. நல்லாட்சி கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் நம்முடைய கேள்வி. நீங்க இன்னொன்னு கேட்கிறேன், காங்கிரஸ் நீங்க குடும்ப அரசியல் காலங்காலமா சொல்லிட்டே இருக்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சி எங்க நடந்ததை விட என்ன விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டீங்க? பிஜேபி ஆட்சி குடும்ப அரசியல் இல்லைங்க உங்களுக்கு, ஓகேவா? இதுவரை நடந்த காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து 10 வருஷமா ஆண்டுட்டு 13வது டர்ன் ஆண்டிட்டு இருக்கீங்கல்ல. இந்த யுகத்துல என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் செஞ்ச விட பெட்டரா என்ன பண்ணீங்கன்னு ஏதாவது சொல்லுங்களேன். பிஜேபி செஞ்ச விஷயம் இல்லையா? சரி, ஒரு மத்திய அரசா இருந்து, ஒன்றிய அரசா இருந்து தமிழகத்துக்கு காங்கிரஸ் செஞ்ச விட நீங்க என்ன பெட்டரா செஞ்சுட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு இங்க குடும்ப அரசியல் முக்கியமா, நல்ல அரசியல் முக்கியமாங்கிற இடத்துக்கு நோக்கி நான் நகர்றேன். புரியுதா? அப்ப இங்க குடும்ப அரசியல் சொல்லக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்தியாவை உருவாக்கியில முக்கிய பங்கு அவங்களுக்கு. அவங்க உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்கிறதுல தான் அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்ப இங்க குடும்ப அரசியல் பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா? இங்க என்ன அரசியல் தேவை? நல்ல அரசியல் தேவை. அது குடும்பமா உட்காந்து பண்ணுங்க, நண்பர்களா உட்காந்து பண்ணுங்க, யாரா உட்காந்து பண்ணுங்க, ரிசல்ட் என்னங்கிறதான் கேள்வி. அதே மாதிரி இங்க தமிழகத்தை எடுத்துக்கோங்க. அதிமுகவை எடுங்க, திமுகவை எடுங்க. அதிமுக குடும்ப அரசியல் இல்ல, திமுக குடும்ப அரசியல். 2 பேரும் சேர்ந்து தமிழகத்தை மேம்படுத்த தானே செஞ்சிருக்காங்க. அந்த கிரெடிட் நம்ம 2 பேருக்கு தானே கொடுக்குறோம் இல்லையா? குடும்ப அரசியல்ங்கிற ஒரே காரணத்தை சொல்லி தமிழகத்தை கீழ் நிலைக்கு கொண்டு போயிட்டாங்களா திமுக? நீங்க ஒட்டுமொத்தமா 2 பேரும் செஞ்ச
விஷயங்களை அதிகமாண்ட ஆட்சி அதிமுக. திமுக விட ரொம்ப நாள் அதிக ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டது அதிமுக. 2 பேரை எடுத்து வைங்க, 2 பேரும் செஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து வைங்க, 2 பேரும் ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகளை எடுத்து வைங்க. யார் நல்லது அதிகமா செஞ்சிருக்காங்க, யார் தீமை அதிகமா செஞ்சிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. அப்ப இங்க குடும்ப அரசியல் முக்கியமா, அதிமுக அதாவது நல்ல அரசியல் முக்கியமாங்கிறதான் கேள்வி. மக்களை நான் சொல்ல ஒரு பப்ளிக்கா நின்று பேசுறேன். சோ குடும்ப அரசியல் எஸ் ஒரு இஷ்யூ இருக்கும். குடும்ப அரசியல் ஒரு குடும்பமே நம்மளை ஆளுவது போல தோன்றும். அது உங்க கட்சிக்காரங்க இஷ்யூ. இந்த குடும்பமே நம்மளை ஆளுதுன்னா ஓட்டு போடாதீங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம ஊர்ல தானே வந்து நிக்கிறாரு, உதயநிதி நிப்பாரு, தோக்கடிச்சிருங்க. ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்கலாமே. அப்போ கட்சியில ஒருத்தர் அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறத அங்கே அந்த கட்சி எம்எல்ஏக்கள் வந்து முடிவு பண்ணுது. துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறத அவங்க துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அவங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒருத்தர் கூட வந்து எதிராக பேசல. திமுக அவ்வளவு சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? புரியுது இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் தான் இது. இந்த குடும்ப அரசியல், இந்த ஊழல்லாம் ஆதாரத்தோட பேசுங்க. இந்த வெளிநாட்டு முதலீடு எல்லாம் வந்து இது வல்ல விஜய் பேச வேண்டியது. எல்லாரும் பேசிட்டு இருக்கான், எல்லாரும் பேசுனா அதை பேசாதீங்க. விஜய் அவர்கள் இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்றாரு தெரியுமா? மீனவர் அதை இன்னும் டீட்டெயிலா பேசுங்க, ஸ்பெசிபிக்கா இன்னும் எஃபெக்டிவா பேசுங்க அப்படிங்கறதா நம்மளுடைய வேண்டுகோளும் கூட. இப்போ விஜய் வந்து திருவாரூர்ல பேசும்போது சொல்லியிருப்பாரு, இங்க உங்க ஊர்ல வந்து ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்வார்னு பார்த்தா முதல் ஒரு குடும்பத்துக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ திருவாரூர் தேட ஊற வச்சு இது வந்து நாங்க தான் சொல்லிட்டு ரொம்பவே மார்த்தட்டி வந்து சொன்னாங்க. நான் இப்போ அவருடைய பையன் வந்து இந்த தமிழ்நாட்டு தேரை வந்து ஓட விடாம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. யூனிவர்சிட்டியில வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நாங்க தான் வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு வந்து சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இது வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்டயே வந்து கேட்கிறாருல, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நானுமே, ஓட்டா மாறாதுன்னு சொல்லக்கூடியது நானுமே மறுக்கிறேன். நானும் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி கூட்டம் ஓட்டா மாறுங்கிறதே சொல்ல முடியும். ஓகே. அப்ப திமுக வரக்கூடிய கூட்டத்தை ஓட்டா மாறாதுன்னு சொல்லிடலாமா? அதிமுக இப்ப எடப்பாடி போற எல்லா இடத்துல கூட்டம் வருது, ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட முடியுமா? ஓட்டா மாறும் தானே. அப்ப விஜய்க்கு வர கூட்டமும் ஓட்டா மாறும். அதுல எந்த இதுவும் கிடையாது. எத்தனை பெர்சன்டேஜ் மாறுங்கிறது விஜயோட தொடர் செயல்பாடை பொறுத்து வரும். அது எத்தனை பெர்சன்டேஜ்? 5%, 25%, 15%, இல்ல எதிர்கட்சி ஆக போறாங்க, ஆளுங்கட்சி ஆக போறாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அவருடைய தொடர் செயல்பாடின் மூலமாக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா அந்த கூட்டம் ஓட்டாவே மாறாது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தவறு. சோ ஓட்டா மாறுங்கிறது ஒண்ணு. பட் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், சாலை வசதி இதெல்லாம் சரியில்லைன்னு பேசுறத வந்து நம்ம வந்து அப்படி முழுமையா ஏத்துக்க முடியாது. நம்மளும் தமிழ்நாட்டில் தானே வாழ்றோம். பிரச்சனைகள் இருக்கு, குறைகள் இருக்கு. ஏன்னா ஒரு அரசு செய்யக்கூடியது, அதுவும் இலவச சேவைகள் செய்யும் பொழுது அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இலவச சேவைகள் வழங்க, பொது மருத்துவமனையில இலவச சேவைகள் வழங்கக்கூடிய இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சர்வீஸ்ல சுணக்கங்கள் இருக்கும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போறீங்க, கூட்டம் அதிகமா இருந்தா அவங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க, கூட்டம் கம்மியா இருந்தா எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தனை சொல்ல போனா இப்ப அரசு மருத்துவமனையை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. அங்க எல்லாம் ரொம்ப ப்ராப்பரா சர்வீஸ் நடந்துருது, அங்க பிரச்சனை நடக்கலையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்கேயுமே பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மினிமமா இருக்கு, அதெல்லாம் சரியாயிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க அரசு பள்ளிகளை கல்வியை நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா, கல்வி 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்வித்தரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அரசு பள்ளிக்கூடங்கள் முன்னாடி எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு முன்னேற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கு. அப்ப அதை போயிட்டு நீங்க சரியில்லைன்னு சொல்றதுங்க வந்து ஒண்ணு கேள்வி வருது. சாலை சரியில்லைன்னா நீங்க உண்மையாவே சொல்லுங்க. நம்ம ஊர்ல தமிழகம் முழுக்க நம்ம டிராவல் பண்றோம், எல்லா ஊர்களுக்கும் போறோம், எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால. அப்படி ஓடவே முடியாத சாலைகளை பாக்குறோமா என்ன? இல்ல. திருவாரூர்ல நீங்க போய் பாருங்க, அவ்வளவு சாலைகளை வந்து மோசம் சொல்றாரு. திருவாரூர்ல சாலையே வசதியே இல்லைன்றாரு. அப்படி இருக்குமா? இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப மினிமமா இருக்கும். இப்ப நான் இங்க இருந்து போறேன், ஒரு வரைக்கும் போறேன், நடுவுல ஒரு 100 மீட்டர் ஒரு குண்டு குழு கிடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல ரோடே சரியில்லைன்னு சொல்லிடலாமா? இல்ல, பிரச்சனைகள் ஆபீஸ்ல இருக்கும். அதனால எல்லா வகையிலும் பெரிய அளவு முன்னேறி இருக்கக்கூடிய தமிழகத்தை நான் திமுக மட்டும் அந்த கிரெடிட் கொடுக்கல. திமுக சேர்ந்துதான். இந்த கல்வி, மருத்துவம், கல்விக்கூடங்கள், யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஏரியால போயிட்டு குறை சொல்லாதீங்க. அதெல்லாம் அப்படி முழுமையா நம்ப முடியாது. மக்கள் நேரடியாக அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. வேற இஷ்யூஸ் இருக்கு, பேசுங்க. அதான் திரும்ப சொல்றேன், திமுக நீங்க விமர்சனம் பண்ணுவதற்கு சீரியஸான இஷ்யூ இருக்கு, நிறைய இருக்கும். அவங்களே லட்டு மாதிரி எடுத்து தருவாங்க, அதை பேசுங்க. சும்மா சாலை சரியில்லைன்னு பேசுறது எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்க முடியாது. கல்விக்கூடங்கள் சரி, அதுமே அவர் சொன்ன யூனிவர்சிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன், அது தமிழகம் பொறுப்பே ஆகாது. ஸோ அது வேற இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வேற நிறைய இருக்குது. பட் ஃபைன். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க கல்வி சரியில்லை, இங்க ஸ்கூல் சரியில்லை, இங்க வந்து ரோடு சரியில்லை,
இதெல்லாம் சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து களத்துக்கே வராம படம் எடுக்கிறாங்கல்ல சங்கர் மாதிரி ஆட்கள், அந்த பாலிடிக்ஸ் அது. சங்கர் பட பாலிடிக்ஸை வந்து தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் இன்னும் யதார்த்தத்தோட நெருங்கி பேசுறது நல்லா இருக்கும். இப்ப இந்த தேர்தல் வந்து போட்டியே 2 கட்சிகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு வந்து டிஎம்கேன்னு வந்து சொல்றாரு. குடும்பத்தை வச்சு ஊழல் பண்ண நீங்க எல்லாம் இல்ல ஒவ்வொரு வீட்லயும் இருக்க இந்த விஜயா அப்படின்னு வந்து சொல்றாரு. மற்ற கட்சிகள்லாம் விஜய் வந்து ஸ்கிப் பண்றாரா? இப்ப அதிமுகவை விட விஜய் வந்து உயர்ந்தவரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. அப்படி ஒரு அஜெண்டாவை தான், அப்படி ஒரு விஷயத்தை தான் செட் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறார். ஓகே, நோக்கம் ரொம்ப கரெக்ட், ஸ்ட்ராட்டஜியாவும் ரொம்ப கரெக்ட், அதுல தப்பு கிடையாது. அதிமுகவை ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா, அதிமுக எனக்கு எதிரியே இல்லை, திமுக ஆளுங்கட்சி. நான் திமுக விஜய்க்குங்கிற போட்டியை நரேட்டிவை செட் பண்ண விரும்புறேன். அதுதான் அவருக்கு ரிசல்ட்டாவும் கொடுக்கும். அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் வரதான் போகுது. பிஜேபி அங்க சேர்ந்ததுனால உருவான அதிருப்தி வாக்குகள் வரப்போகுது, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளால ஒரு அதிருப்தி வாக்குகள் வரப்போகுது. இப்ப திமுகவை தனக்கு எதிராக நிப்பாட்டும் பொழுது, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி நிப்பாட்டும் பொழுது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக போற வாக்குகளை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்ப போட்டி யாருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் பொழுதுதான் அந்த சரிசமமான போட்டியை, அது சரிசமமான போட்டியா அதிமுக அப்ப இல்லையாங்கிறது அது வேற டிஸ்கஷன். ஆனா விஜய் கிரியேட் பண்ண நினைக்கிற அஜெண்டாவை, அந்த நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிற நரேட்டிவ் சொல்றேன். சோ அது கரெக்ட் தான். அவர் அதிமுகவையும் பாமகவையும் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இது எலெக்ஷன் பாலிடிக்ஸ் தான். திமுகவா தாவேக்காவா, ஸ்டாலினா விஜயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கிரியேட் பண்ண விரும்புறாரு. அந்த ஏரியால கரெக்டா போயிட்டு இருக்கிறாரு, அதுல ப்ராப்ளம் கிடையாது. பட் மேஜரா அதே வச்சிருக்கிறாரு. கல யதார்த்தம், களத்துல இருக்கக்கூடிய இஷ்யூஸையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான். பட் இந்த நரேட்டிவ் கரெக்ட், அதை அப்படிதான் பண்ணணும். அவரு திமுகவா தாவேக்காவா விஜயா ஸ்டாலினா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றால, அது பெர்ஃபெக்ட் தான், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதான் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, அதான் பண்ணணும், அதான் தொடர்ந்து பண்ணுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ரோ என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் ப்ரோ. நன்றி.